இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தொண்டை என்னமோ தெரியல, திடீர்னு கரகரன்னு இருக்கு. இந்த பத்திரிக்கையை எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா படிங்களேன் ப்ளீஸ். எல்லாரும் கேட்கட்டும். அண்ணி, அந்த மித்ரா வேணும்னே உங்களை பத்திரிக்கை படிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுறான். நீங்கள் பத்திரிக்கை படிக்கிறப்ப நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க. தெரியும் தவக்கல, அவங்க ஆசையை நாம எதுக்கு கெடுக்கணும்? பரவாயில்ல, நானே படிக்கிறேன், பார்த்துக்கலாம் விடு. மித்ரா, இப்போ எதுக்கு பத்திரிக்கையை படிக்கணும்? சித்தி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தானே பத்திரிக்கை அடித்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாண பத்திரிக்கையை பாரதி கிட்ட கொடுத்து எதுக்கு படிக்க சொல்கிற? பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்கு? நானே படிக்கிறேன், கொடுங்க மேடம். மித்ரா, என்னை இந்த பத்திரிக்கையை படிக்க வச்சு என்ன ஹர்ட் பண்ணலான்னு பிளான் பண்றியா? மவளே, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவடி, பார்த்துட்டே இரு. இறைவன் திருவருளாலும் முன்னோர்கள் ஆசையாலும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சுபமுகூர்த்த தினமான விகாரி ஆண்டு வைகாசி மாதம் சுக்கிரபட்சம் துவாதசி திதி உக்கிர நட்சத்திரம் கூடிய அதித யோக சுபவேளையில் எங்கள் செல்வன் ஆதி அவர்களுக்கும் எங்கள் செல்வி மூதேவிக்கும் பாரதி, என்ன படிச்சிட்டு இருக்க? ஐயோ சாரி. ஏய், என்ன விளையாடுறியா? ஒழுங்கா படிக்க மாட்டேன். சாரி, தமிழ்ல நான் கொஞ்சம் வீக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இனிமே கரெக்டா படிச்சிடுறேன். எங்கள் செல்வி மித்ரா தேவிக்கும் இனிதே நடக்கவிருக்கும் திருமண வைபவம் வருகிற பிப்ரவரி 31ஆம் தேதி நிச்சயிக்கப்பட்டு நடக்கவிருக்கிறது. என்ன படிக்கிற? பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதியா? அப்படியா பத்திரிக்கையில போட்டிருக்கு? பிப்ரவரியில 31 இல்லங்கிறது உனக்கு தெரியாதா? ஓ, சாரி. பத்திரிக்கை படிக்கிறப்போ திடீர்னு ஒரு படத்தோட காமெடி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் அந்த ஞாபகத்துல அப்படியே படிச்சிட்டேன். பாரதி, எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே வேணும்னே பத்திரிக்கை இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? பாட்டி, அண்ணி மாஸ் காட்டுறாங்க பாத்தீங்களா? ஆமா, நாம எப்பவும் போல நடக்கிறதையெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதா? பாரதி, பத்திரிக்கை படிக்கிறதுனா உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? ஒழுங்கா அதுல என்ன இருக்கோ அதை மட்டும் படி. சாரி மேடம், திரும்பவும் கரெக்டா படிச்சிடுறேன். வருகிற ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி. ஐயோ சாரி மேடம், ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. நான் மறுபடியும் ஒழுங்கா எடுத்து கரெக்டா படிக்கிறேன். அம்மா தாயே, தெரியாம உன்கிட்ட பத்திரிக்கை படிக்க சொல்லிட்டேன். நீ படிச்சது எல்லாம் போதும், குடு. இல்ல மேடம், நானே படிக்கிறேன். தேவையே இல்ல, பத்திரிக்கையை குடு.